வணக்கம் ரோவலே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பார்சல் உண்டு. இது பார்சல் வந்து நான் போட்டது, என்னுடைய யூடியூப்புக்காக தேவைக்காக போட்டது. முக்கியமாக வந்து இந்த வீடியோ பார்க்குற யூடியூபர்ஸ், முக்கியமாக வந்து வீடியோ பார்க்குற யூடியூபர்ஸுக்கு வந்து இந்த காணொலி வந்து முக்கியமானதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இது ஒரு பொருள் வந்து நான் வேண்டே கேட்கும்போது சொல்லியிருந்தவங்க 18,000 ரூபா சொல்லியிருந்தவங்க. ஆனால் நான் வந்து ஒரு கொம்போ செட்டை அப்படியே எல்லாம் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட வந்து என்ன பொருள்ன்றது நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முக்கியமாக வந்து இது வந்து ஒரு யூடியூப் செய்கிற வேலைண்டாலும் சரி, யூடியூப் தொடங்க இருக்கிற வேலைண்டாலும் சரி, அவைகளுக்கு வந்து உண்மையில் வந்து இது ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்கும். என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு உதவியாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அப்போ நான் இந்த பொருள் வந்து என்னத்தில் போட்டான்னு டேர்முன்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இப்போ வந்து சைனா ஆப் வந்து இப்போ இலங்கையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதுலேருந்து நாங்கள் ஆர்டர் போடையில் வந்து எந்தவித ஷிப்பிங் சார்ஜ், அதை வந்து அனுப்புறதுக்கு எந்தவித கூலியும் எடுக்க மாட்டாங்க. பொருளின் கூலி மட்டும்தான் எடுப்பாங்க. உண்மையில் நல்ல சீப்பாக இருக்குது, நல்ல பொருள். அப்போ இது வந்து எனக்கு சரியாக வந்து நான் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 10 நாள்லேயே எனக்கு வந்து இந்த பொருள் வந்து என்னுடைய கைக்கு கிடச்சிட்டு, அது என்ன பொருள் வந்தது நான் உடைச்சு பார்த்துறேன். அதனால் வந்து உள்ளுக்கு என்ன பொருள் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு முக்கியமான பொருள். ஏன்னு சொன்னால் ஒரு யூடியூபருக்கும் இது தேவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மைக் இருக்குது தானே, இது மைக் இல்லைங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக் என்னன்னு சொல்கிறேன், மைக்குன்னு சொல்லலாமா? இது பாருங்கள், இப்படி இருக்கும், இந்த இப்படி இருக்கும் சரி தானே. இது வரும் பாக்ஸு. அப்போ இந்த பாருங்க, இந்த பட்டியில் இருக்கிற மாதிரி இது மட்டும்தான் நான் யாழ்ப்பாணத்தில் கேட்டிருந்தேன்னா 18,000 ரூபா சொல்லியிருந்தவங்க. நான் வந்து எல்லாமா வந்து குறைஞ்ச விலைக்கு தான் வாங்கியிருந்தேன். நான் அந்த டேர்ம் ஒன்ற ஆப்பில், அந்த டேர்ம் ஒன்ற ஆப்பை நான் இதில் போடுறேன். நீங்கள் அதான் இப்போ வேணுமெண்டு அதில் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக இது என்ன தேவைக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து கையில் தானே இப்போ இந்த மைக்கெண்டா இதை கையில் தானே வச்சிருப்போம். அப்போ கையில் வச்சு நீண்ட நேரம் தூரத்துக்கு வச்சிருக்கலாம். அப்போ இதைன்னு சொன்னால் இப்படி வச்சிருக்கலாம். ஆக்கட்டக்கா என்ன பேட்டி எடுக்க ஆக்களோட கதைக்கும் போதோ இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையில் வந்து நல்லா இருக்குது. அதனால் வந்து இந்த இது வேண்டியிருந்தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான இந்த இது பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காட்ட பாருங்க. இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் மைக் இருந்தால் இருக்கிறார்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மைக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்க, எந்த மைக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கொள்ள முடியும். எந்த மைக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கொள்ள முடியும். என்னிட்ட வந்து டிஜிஐ மைக் இருக்கிறபடியால் அந்த மைக்கை வந்து எப்படி கொள்ளுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இவரை எடுக்கணும். இந்த மைக் நட்டர் ஒன்று பின்னுக்கு இருக்குது தானே, அவரை எடுத்து போட்டு இந்த இப்படி கொழுகி போட்டு மைக்கை இதில் கொழுகிட்டு இந்த பாருங்க, மைக் இப்படி கொழுகிட்டு இப்படி கொழுகி விட்டிங்கன்னு சொன்னால் மைக் வந்து உள்ளுக்கு இருக்குன்னு நாங்கள் கதைக்கிறது வந்து இப்போ இதில் தான் நான் மைக்கில் கதைக்கிறது கேட்குமென்னு நான் நினைக்கிறேன். 2 மைக்குமே வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் இப்படி கேட்கலாம். ஆக்கள்கிட்ட யாராச்சும் கதைக்க போய்களை வந்து கொடுத்து கதைக்கலாம். இப்போ இல்லாட்டி இப்போ ஒரு ஆர்ப்பாட்டங்கள் பேட்டியல் நடக்குதுன்றேக்க ப்ரெஸ் மீட் செய்வாங்க. அந்த டைமில் வந்து அந்த மைக்குகளை வந்து நாங்கள் கொடுக்கலாம் இருக்கும். அதனால் வந்து இப்படி நாங்கள் ஒன்று வந்து கொடுக்கலாம். இவங்க என்ன ஒரு நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே போட்டிருக்க என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்க தானே. அப்போ இது ஒன்று வாங்கியிருந்தேன். முக்கியமாக இந்த மைக் வந்து இப்போ வேலை செய்யுது, எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்க மறக்காமல். அப்போ இந்த பாருங்க, இந்த மைக்கை வந்து கொழுவிட்டு இதை செய்யலாம், சரி தானே. அப்போ இது ஒன்று வேண்டியிருந்தேன், அதை வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மைக்குக்கு மேலுக்கு போகிற பொஞ்ச் இருக்குது தானே, அது வந்து பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6 பொஞ்ச் வாங்கியிருந்தேன். பாருங்க, இந்த பொஞ்சா பவுஸா என்னென்னு பேர் தெரியல. இங்கே வாங்க, இந்த இதை மாதிரி 6 வேண்டியிருந்தேன், சரி தானே, எக்ஸ்ட்ராவாக. இது வந்து என்னென்னு சொன்னால் பேக்கில் வைக்க இது வந்து இந்த பஞ்ச் வந்து செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் 100 வீதம் இருக்குது. அதனால் வந்து இதில் ஒரு 6 வேண்டியிருந்தேன். முக்கியமாக அடுத்தது வந்து இன்னொரு பொருள் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மைக் ஸ்டாண்ட், சரி தானே. இந்த மைக் ஸ்டாண்ட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நான் பார்த்து நான் எடுத்துங்க, நான் இது நல்ல பாரு, சரி தானே. இங்கே பாருங்க, மைக் ஸ்டாண்டுக்குள்ள வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே இது மற்ற அந்த மைக்கை வைக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, சரி தானே. இப்போ இதை எப்படி பூட்டுறன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இவரை வந்து இப்படி இதுக்களால் போட்டுட்டு இந்த பாருங்கள், இவரை வந்து இப்படி போட்டுட்டு இதை வச்சுட்டு இப்படி ஃபிட் பண்ண வேண்டியா, சின்ன வேலி ஒன்றும் ஃபிட் பண்ணிவிட்டு இவரை இதோட வச்சு பூட்டிட்டு இவரை கீழே வச்சு பூட்டி விட வேண்டியதான். பாருங்கள், நல்ல ஒரு மைக் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி ஆகிடுச்சு, ஓகே தானே. பாருங்கள், இந்த மைக் ஸ்டாண்ட் ரெடி. இது என்ன தேவைக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு மேள கச்சேரி நடக்குது அப்படின்னு சொன்னால் எங்களால் வந்து மைக்கை யூஸ் பண்ண இயலாது. அதனால் வந்து இதை வந்து இப்படியே வச்சு விட்டுலாம். பாருங்க, இப்படியே நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கலாம். இல்லாட்டி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னு சொன்னாலும் அதிலேயே கொண்டு போய் நீங்கள் இப்படியே கொண்டு வச்சுட்டு கேமரா வந்து எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லா. என்ன சொன்னால் சவுண்ட் பிரச்சனை வந்து எந்த விதத்துலையுமே வந்து பாதிக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இந்த ஸ்டாண்டு இதை வந்து கூட்டலாம் குறைக்கலாம். நாங்கள் வந்து இங்கே பாருங்க, சாரி வாரன், இது இப்படி இருக்குது தானே. இதால் வந்து நாங்கள் கூட்டலாம் குறைக்கலாம், எல்லாம் செய்யலாம், சரி தானே. இந்த பாருங்க, இது எப்படி இருக்குது,
அப்போ இது ஒரு ப்ரெஸ் மீட் நடக்க இது வந்து ஒரு யூடியூப் செய்கிற ஒருவருக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த பொருள் இந்த மைக்கு இந்த ஸ்டாண்டு மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 6 பஞ்ச் இந்த எக்ஸ்ட்ரா பஞ்ச் இந்த இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் 6 பஞ்ச் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து எவ்வளோ முடிஞ்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 5000 ரூபா தான் முடிஞ்சு. எனக்கு $16 முடிஞ்சிருந்தது. சரிதானே? இப்போ எனக்கு வந்து $16 தான் முடிஞ்சிருந்தது. அதனால் வந்து 5000 ரூபா தான் முடிஞ்சிருந்தது. இந்த இவ்வளோ பொருள் பண்ணியிருந்ததுக்கு எனக்கு 5000. உண்மையிலேயே வந்து நான் சொல்கிறேன் சட்டப்படி சாமான் என்னென்னு சொல்கிறது சட்டப்படி ஒரு குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மாதிரி நீங்களும் வாங்கணும்னு சொன்னால் அந்த ஆப்புண்ட லிங்கை வந்து நான் இதில் ஸ்க்ரீனில் தாரேன் பாருங்கள். டேர்ம் ஆப் சூப்பர். அப்போ இதை நான் உங்களுக்கு போடணும் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். என்ன சொன்னால் இந்த யூடியூப் செய்கிறாங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமாக இருக்குது. நல்லா இதாக வந்து அப்படி அந்த என்ன சொல்கிறேன் அப்படி அந்த நல்லா அமைஞ்சிருக்கு. அந்த மைக் வச்சது கூட தெரியலை. அப்போ வேறு லெவலில் இருக்குது. இந்த பொருள் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இந்த டேர்ம் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இந்த பொருள் மட்டும் நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் கேட்டிருந்தேன் 18,000 ரூபா சொல்லியிருந்தவங்க. இந்த பொஞ்சும் இந்த ஸ்டாண்டு மட்டும் இது மட்டும். அப்போ எங்களுக்கு வந்து இது எல்லாமே இந்த மூன்றுமே வந்து செட் ஆக வேண்டியிருந்தனால் அதனால் வந்து 5000 வெறும் $16 தான் முடிஞ்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு சொன்னால் இந்த பொருள் எல்லாமே வந்து இங்கேருந்து வரையில் சீனாவிலேருந்து தான் பாருது. உடனடியாக நீங்கள் எல்லாம் ட்ரெக் பண்ணலாம். அதில் உங்களோட ஆப்பிலேயே வந்து பார்சல் வந்து இப்போ அனுப்பிட்டாங்களா பார்சல் எங்கே வந்துட்டுதுன்ற எல்லாமே வந்து ஆப்பில் வந்து காட்டிக்கொண்டே இருப்பாங்க. சரியாக 7 நாளாக அவங்களுடைய தவணை இலங்கைக்கு 7 நாளில் அனுப்புவாங்க. கொழும்புக்கு வந்து யாழ்ப்பாணம் பாரத்துக்கு சரியாக 10 நாளுக்கிட்டே ஆகும். எந்தவித பயம் இல்லாமல் நீங்கள் இதை போடலாம். நீங்கள் இதை காசை கட்டி தான் பொருள் எடுக்கணும். பொருளை எடுத்துகிட்டு காசு கட்டுறதில்ல. அதனால் வந்து விசா கார்டு மூலம் நீங்கள் அதை பே பண்ணியிருக்கலாம். ஓகே, இதை வந்து ஒரு யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது பிரயோசனமாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டாண்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. மேலே நல்லா இருக்குன்னு பாருங்க. இப்படி வச்சு விட்டா சரி. ஏன்னு சொன்னால் டிஜே மைக்குன்ற வழியால் நீங்கள் எங்கே எவ்வளோ தூரத்தில் வச்சாலும் மைக்கு வந்து சவுண்டு வரும். அப்போ நீங்கள் எந்த மைக் வச்சுருந்தாலும் பாவிக்கலாம். நீங்கள் இது நாளைக்கு வந்து நான் இதை வச்சு நான் எடுப்பேன் சார் நான் வீடியோ. என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம் இன்டர்நேஷ்னல் வர்த்தக கண்காட்சி வந்து நடைபெற இருக்குது. அப்போ அங்கே வந்து இதை வச்சு தான் எடுப்பேன். அப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இன்றைக்கு வந்து இந்த காணொலி தான். ஓகே, இது ஒரு சின்ன காணொலி. என்னென்னு சொன்னால் ஒரு யூடியூபர்ஸுக்காக தான் போட்டிருக்கிறேன். பிடிச்சா நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இது இந்த ஸ்டாண்டு இந்த 6 பவுச்சு எல்லாமே வந்து 5000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் நான். யாழ்ப்பாணத்தில் இது மட்டுமே 11,000 சொல்லியிருந்தவங்க. ஓகே, இன்னொரு காலையில் சந்திக்கிறேன். பாய்.